ஸோ போன வருஷம் நான் நிறைய தைப்பூசம் பற்றியான விளக்கங்கள், ஜோதிட ரீதியான விளக்கங்கள், ஆன்மீக ரீதியான விளக்கங்கள் எல்லாமே கொடுத்தேன். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தடவை இந்த தைப்பூச திருநாளில் ரொம்ப மகிழ்வான ஒரு விடயம் என்னவென்றால், கிட்டத்தட்ட உச்சமாகக்கூடிய செவ்வாய் உச்சமாகி இருக்கிறான். கூடவே சூரியனுடைய அமைப்பு, கூடவே சுக்கிரனுடைய அமைப்பு, கூடவே புதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வாழ்வியலை வளப்படுத்தக்கூடிய கோள்களும் 10ஆம் இடத்தில் ஒன்றிணைந்து காலபுருஷனுக்கு அப்படியே அருள்பாவனை செய்யக்கூடிய அமைப்பில் கேட்கறது எல்லாத்தையும் முருகன் அருளால் இந்தான்னு கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புத உன்னதமான திருநாளாக இந்த வருடம் இந்த தைப்பூச திருநாள் என்பது மலர காத்திருக்கிறது. நிறைய பேர் மாலை போட்டிருப்பீங்க, நிறைய பேர் விரதம் இருப்பீங்க, நிறைய பேர் தைப்பூச திருநாளுக்காக உங்களுடைய ஆன்மீக பணியை மேற்கொள்வதற்கு சித்தமிட்டிருப்பீங்க. எல்லாமே தாண்டியும் இதெல்லாம் தாண்டியும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக எப்படி நம்மளுடைய வாழ்வியலை செழுமையாக்கி கொள்ள முடியும்? பண்டிகை எதுக்குங்க? நம்ம கொண்டாடிக்கிறதுக்கு, நம்மளை படைச்ச சாமியை கொண்டாடுறதுக்கு, அவன் அனுகிரகத்தை படுவதற்கு ஒரு சின்ன ஒரு வழிமுறை மூலமாக நமக்குமான அவனுக்குமான ஒரு கனெக்டிவிட்டியை உண்டாக்கிக்கிறது தானே நம்ம பூஜைகளும் விரத முறைகளும் மேற்கொள்கிறோம் இல்லையா? அந்த வகையில் இந்த தைப்பூச திருநாள் அன்று முதல்ல தைப்பூசம் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும், பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாள். சில சமயம் இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றாக வரும் நாள் தான் தைப்பூசம். சில சமயம் என்ன ஆகும்னா பௌர்ணமி முன்னாடி வரும், இல்ல பூச நட்சத்திரம் பின்னாடி வரும், இந்த மாதிரி வரும். சில நாள்ல ரெண்டுமே ஒன்றிணைந்து வரும், ரொம்ப ரேர் அது. ஆனா இந்த வருடம் பாத்தீங்கன்னா காண கிடைக்காம இந்த 4 கிரகங்களும் ஒரு இடத்துல இருக்கு.